ஆச்சுங்க. ஆமாம். அதனால் யாருனாலையும் இதுக்கு என்ன ஒரு ரெமெடிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர் பண்ணாலும் நீங்கள் நைட் டைமில் தான் இரிகேட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு வெயிலில் இரிகேஷன் போகக்கூடாது. ஆமாம், போகக்கூடாது. அப்போ அந்த வெயிலில் நீங்கள் இரிகேஷன் ஏகமாக கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த வெயிலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் நம்ம என்ன பண்ணது, அப்போ என்ன பண்ணோம்னா அந்த லீவ்ஸ் நம்ம தாங்கக்கூடிய அளவில் அதனுடைய இதை மாற்றணும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் என்ன வேணுமோ அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ அதை கொடுங்க. அதுக்கு தான் அந்த ஹியூமிக் அமினோ சீவீடு இதெல்லாம் கொடுக்கும்போது இலை கொஞ்சம் ஹார்டாகி அது ரூட் ஃபீடிங் பண்ணால் பெட்டரா இல்லாட்டி நம்ம ஸ்ப்ரே ட்ரென்ச் பண்ணிடுறோம். ட்ரென்ச் பண்ணால் ஸ்ப்ரே பண்ணலாம். அதான் ட்ரென்ச் பண்ணலாம். கேட்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி முக்கியமான சப்ஜெக்டுக்கு போக போகிறோம். ஒரு தென்னந்தோப்பு ஒரு காலத்தில் 1000 தென்னை, அணில் தாண்டா தென்னை 1000 இருந்தால் அரசனுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்தளவுக்கு லாபகரமான ஒரு பயிராக இருந்துகிட்டு இருந்துச்சு தென்னை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் அண்ணன் மாமனார் தூளாரின்னு சொல்லுவாங்க, அதாவது மானாவாரி காலம் முடிஞ்ச பிறகு இரவையில் ராகி நடுறதுக்காக கூலியாளர் கூப்பிட்றாரு. 20 பேர் வந்துடுறாங்க. இப்போ மாதிரி இல்லை, இப்போ 10 பேரை கூப்பிட்டா 2 பேர் தான் வருவாங்க, அது வேறு விஷயங்க. ஆனால் அப்பா அன்னைக்கு 20 பேர் வந்தாங்க. ஆனால் வீட்டில் காசு இல்லை. ஆளுங்களுக்கு தேவையான வேலை செய்யறதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பண்ணையில் அவர் வீட்டுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு தென்னை மரத்தில் மேலே ஏறுறாரு. 2 கொலையை வெட்டுறாரு. ஒரு 50-55 காய் வருது. ஒரு 5 காயை வீட்டில் போட்டு 50 காயை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஒரு காய் 2 ரூபான்னு விற்றுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கூலி ஆளுங்களுக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கு கூலி 1.5 ரூபா கொடுத்துட்டு மீதி பணத்தை வீட்டுக்கு வச்சார். இன்றைக்கி ஒரு 50-55 காய் வேணும்னா இன்றைக்கி எத்தனை மரம் ஏறுன்னு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு பெண் கூலி ஆளுனுடைய கூலி என்ன வருதுங்க? 350 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா இன்றைக்கி வருது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஏறக்குறைய 8 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி 6 மணி நேரமாக சுருங்கிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, நாம் என்ன சொன்னோமோ அதை கேட்டாங்க அப்போது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம், இல்லைங்களா? என்ன சொல்ல வரேன்னா, விளைபொருட்கள் விலை ஏறல, ஆனால் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களுடைய விலை, விவசாயத்திற்கு தேவையான கூலி ஆட்களுடைய கூலி ஏறிப்போச்சு, இல்லைங்களா? ஆனால் இதை குறைக்க முடியுமா? அது நம்ம கண்ட்ரோலில் கையில் இருக்கானா? முடியாது. ஆனால் ஒன்றை செய்யலாம், செலவினங்களை கண்டிப்பாக குறைக்க முடியாது, நிச்சயமாக அது நம்ம கையில் இல்லை. ஆனால் வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தலாம், இல்லைங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், உன்னால் ஓட முடியும் போது ஏன் நடந்து செல்கிறாய்? சரிங்களா? ஸோ என்னால் நான் ஓட முடியும் அப்படின்னா நடந்து போகிறது வேஸ்ட் தானே. ஒரு ஊனமுற்றவர் அல்லது அவரால் உடல் ஒரு குறை உள்ளவர் நடந்து தான் போக முடியும், தவழ்ந்து தான் போக முடியும்னா அவர் அப்படி போகலாம், தப்பில்லை. ஆனால் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்க ஓட முடியும்னா ஓட முடியும். ஒரு ஏக்கர்னு ஒரு அழகு எடுத்துக்கோமே. 1 ஏக்கர் பரப்பு, 1 ஏக்கர் பரப்பில் நம்ம தென்னை மரம் வச்சுருக்கோம். அந்த தென்னை மரம்னா ஒரு 70 மரம் வைக்கலாங்களா? 70 மரம். எங்கள் பகுதியில் நானும் ஒரு விவசாயி தான், சரிங்களா? நான் ஒரு விவசாயியாக தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஒரு ஏக்கராவில் 70 மரம் வச்சா எங்கள் பக்கம் 650லேருந்து 700, அதிகபட்சம் நல்ல காய்ப்பு திறன் தான் ஒரு 800 ரூபா கொடுக்குறாங்க வருடத்திற்கு. ஆனால் ஒரு கூலியாள், ஒரு லேபர், ஒரு மேல் லேபர், ஒரு ஆண் கூலியாள் 6 மணி நேரம் நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சால் அவர் குறைஞ்சது 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் எதிர்பார்க்குறார். ஒரு தென்னை மரம் ஓராண்டு பராமரிக்கணும் நாம், ஆனால் ஒரு கூலியாளுக்கு கூட அது கட்டுப்படி ஆகலை. இந்த நிலைமையில் விவசாயி எப்படி வாழ முடியும், அல்லது தென்னையை நம்பி எப்படி பிழைக்க முடியும், அல்லது தென்னை ஒரு லாபகரமான பயிர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? சரி, இந்த மாதிரி தண்ணி வசதி அதிகமாக இருக்கிற பகுதியில் ஒருவேளை ஒரு 1000, 1200 ரூபா அல்லது ஒரு 1500னா வச்சுக்கோங்களேன். 7 7 7.5 3.5 95,000. இந்த காலத்தில் 95,000 எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு மருத்துவமனையில் செலவு பண்ணிட்டு வெளியே வர முடியுமா? சரிங்களா? சரி, அப்போ இந்த இருக்கிற சூழலில் நிச்சயமாக தென்னை ஒரு லாபகரமான பயிர். ஏமா மைக் கொஞ்சம் எப்படி சவுண்டு வருது? மாமா காரு தான் லேட்டாக வந்துச்சுங்கம்மா, நான் காருக்குள்ளார தான் இருந்தேன்.
ஆக தென்னை வந்து ஒரு ஏக்கராவில் பயிர் பண்ணுனா நமக்கு ஒரு 95,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா அதனால் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் நம்ம குழந்தைகளும் காலேஜுக்கு போகணும், நாமளும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், காரு பங்களான்னு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம் இல்லைங்களா. நாம் என்ன தென்னை மரத்தில் தென்னந்தோப்புகள் இருக்குது, ஏற்கனவே தென்னந்தோப்பு இருக்குங்க, அதில் போதிய அளவுக்கு வருமானம் இல்லை, நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுலேருந்து வருமானத்தை கூட்டுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு தான், அந்த கேள்விக்கான தீர்வுக்காக தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஏக்கரை பரப்பில் ஒரு காலத்தில் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் எடுக்க முடியும், ஒரு சதுரடிக்கு எவ்வளோ வருமானம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னென்னா, முன்ன சொன்னது தான், கூலி ஆளுங்க, இடுபொருள் செலவு எல்லாம் கூடிருச்சு. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கணுன்னா நம்மளுடைய செலவும் வாழ்வாதாரத்தினுடைய செலவும் கூடிருச்சு. ஆனால் வருமானத்தை மட்டும் கூட்டாத அப்படியே வச்சுட்டு இருந்தால் நாம் பின்தங்கிடுவோம். அந்த வகையில் ஒரு தென்னை மரம் ஒரு ஏக்கராவில் முழுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பரப்பை அது ஆக்கிரமிப்பு பண்ணுது, எவ்வளவு சூரிய ஒளியை அது எடுத்துக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஸ்டடி என்ன, ஒரு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 70 தென்னை மரம் ஒரு ஏக்கர் பரப்பில் நம்ம பயிரிட்டிருக்கும்போது அந்த தென்னை மரம் சூரிய ஒளியில் ஒரு 20% மட்டும்தான் அது எடுத்துக்குது. மீதி 80% இடமும் அந்த 80% இடத்தில் விழக்கூடிய சூரிய ஒளியும் வீணாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு பழமொழி சொல்லுவாங்களே, விளையாத காட்டுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளையாத காட்டுக்கு வேலை அதிகம். இதனுடைய பொருள் என்னென்னா, ஒரு பயிர் சரியான இடைவெளியில் நம்ம அதை பயிர் பண்ணி அந்த தோட்டத்தை அடைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, தோட்டத்தை பயிர் கட்டிக்கிச்சு, காட்டை கட்டிக்கிச்சா அப்படி கேட்பாங்க. அந்த சரியான அளவு அந்த பயிர் கட்டிக்கிச்சுன்னா அங்கே களைத்தொலை நமக்கு வராது. நாம் போடுற உரம் அல்லது இடுபொருட்களுடைய பயன்பாட்டு திறன் அதிகமாகும். அடுத்தது வெயில் படாதனால களைகள் இருக்காது. அங்கே இருக்கிற நீராவி போக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா நேரடியாக வெயில் படுறதில்லை. இதை விட முக்கியமான விஷயம், அந்த ஒரு இதமான சூழல் நிலவுறதுனால மண்ணில் வாழக்கூடிய விவசாய பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், ஆக்டினோமைசிஸ்கள், மண்புழுக்கள், பூஞ்சைகள் போன்ற எல்லா விஷயமும் நாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அடுத்தது பேச வரவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உயிர் உரங்களை பற்றி அவர் பேச போகிறாரு. வேஸ்ட் டீகம்போசரை பற்றி அவர் பேச போகிறாரு. அந்த மாதிரியான நுண்ணுயிர்களும் ஒரு உகந்த சூழல், அதற்கு உகந்த சூழலில் வாழணும், கண்டூசிவ் கிளைமேட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு உகந்த சூழலில் வாழணும்னா சூரிய ஒளி நேரடியாக நிலத்தின் மீது படக்கூடாது. அப்போ 20% மட்டும்தான் தென்னை மரம் எடுத்துக்குது அப்படின்னா மீதி 80% நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இந்த 80% பரப்பை அதையும் பயன்படுத்தணும். இப்போ நம்ம மேலே இருக்கிறோம், அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடியது மேலே பூமி பரப்புக்கு மேலே இருக்கிறது. இந்த பூமி பரப்புக்குனுடைய மேலே தரைக்கு கீழே இருக்கிறத ரைசோஸ்பியர்னு சொல்லலாம், சரிங்களா. அந்த வேர் தொகுதியில் உள்ள பகுதி, சரிங்களா. நம்ம மரத்தை பார்க்குறோம், அந்த மரத்தினுடைய வேர் அமைப்பு கீழே இருக்கு இல்லைங்களா. அந்த அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு தான் ரொம்ப ஆக்டிவ் ரூட் ஜோன் சொல்லக்கூடிய அதிகமான செயல்பாடு உள்ள அந்த வேர் தொகுதி தென்னை மரத்தை சுற்றியுள்ள ஒரு 2.5 மீட்டர் அகலத்துக்கு தான் இருந்துகிட்ருக்கு. மீதி இடத்துல இருக்கிற இடத்துக்கு நம்ம நிலம் பாய்ச்சறது, நீர் பாய்ச்சறது, அங்கே இருக்கிற பண்ணை செயல்பாடுகள், களை எடுக்கிறதுலேருந்து பண்ணை செயல்பாடுகள், அங்கே போடுற உரங்கள் எல்லாமே வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கீழ் இருக்க வேறு பகுதியிலையும் நாம் ஒரு முழுமையான பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை கொண்டு வரணும். அந்த மேலே வான்பரப்பில் நோக்கி இருக்கக்கூடிய பரப்பையும் நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கும்போது தான் பல்லடுக்கு பயிர் சாகுபடி, மல்டி லேயர் கிராப் இன் கோகனட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வரோம். இந்த பல்லடுக்கு பயிர் சாகுபடி அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பில் பல்வேறு வகையான பயிர்களை பயன்படுத்தி அதிகபட்ச வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறை, சரிங்களா. அதிகபட்ச வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறை. இந்த அதிகபட்ச வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பயிர் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற நீர் வளம், அங்கே இருக்கிற நிலவளம்,
நம்மளுடைய பக்கத்தில், அதாவது நமக்கு கிடைத்திருக்க அறிவு, மார்க்கெட்டு என்ன பக்கத்தில் என்ன வகையான மார்க்கெட்டு இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த பயிரை நம்ம முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு காய்கறி மார்க்கெட், சந்தை மார்க்கெட் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நிழலில், தென்னை மரத்துக்கு அடியில் நிழலில் வளரக்கூடிய காய்கறிகள் என்னென்னு கண்டறிந்து அதை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம ஒரு வருமானத்தை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி தண்ணி பகுதி நல்லாவே இருக்குது, நல்ல நீர் பாசன வசதி நல்லா இருந்துகிட்ருக்கு. இந்த பகுதியில் எந்த மாதிரியான ஒரு பயிரை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்னும் குழந்தைங்கள அந்த தோட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஐயாவோட தோட்டத்தை பார்த்துட்டீங்களா? டாக்டர் சாரோடைய தோட்டத்தை பார்த்துட்டீங்களா? என்னென்ன பயிர்கள் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா? ஆக கொஞ்சம் இடம் இன்னும் கூட வந்து ஐயா வந்து எவ்வளோ நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய புல்வெளிகள் இருக்குது இல்லைங்களா? கீழே சொட்டை இருந்து இடம் இருக்குது, காலி இடம் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துலையும் நம்ம வந்து இன்னும் வேறு வகையான பயிர்களையும் நம்ம கொண்டு வர முடியும். அது அவர் நீண்ட கால தேடலில் அது நாளடைவில் அது நடக்கும் அந்த விஷயம். இப்போ என்ன, இப்போ 4 தென்னை மரத்துக்கு இடையில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன வகையான பயிர்களை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு தென்னை முதல்ல ஒரு 20 ஆண்டுகள் கழித்து, ஒரு 40-50 அடி இருக்குங்களா, ஒரு 20 வருஷம் கழித்து, முதல்ல 7 வருடம் வரை பார்த்திங்கன்னா உயரம் குறைவாக தான் இருக்கும். ஒரு தென்னை மரம் முதல்ல 7 வருஷம் வரை உயரம் குறைவாக இருக்கும், ஆனால் நல்லா வளர்ச்சி வேகம் இருந்துகிட்ருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான அந்த ஊடு பயிர்களா அல்லது பல்லடுக்கு பயிரில் என்ன மாதிரியான பயிர்களை போகலாம் அப்படின்னா, வருட பயிர்கள் எல்லாமே போகலாம். இந்த தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், மஞ்சள், கிழங்கு, சேனக்கிழங்கு, இன்னும் நாங்கள் என்ன சொல்லலாம், இங்கே குச்சி கிழங்குன்னு சொல்லுவீங்களா, டைப்பியாக்கோ அந்த மாதிரியான கிழங்குகள், இதெல்லாம் போகலாம். மரவள்ளி இதெல்லாமே நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாமல் பயிர் வகை பயிர்கள், இப்போ நம்ம பயிர் வகை பயிர்களில் வந்து 2 விஷயம் வந்து, ஒரு வருமானத்துக்கு மட்டும் இல்லை, மண்ணில் வந்து காற்றில் இருக்கிற தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த எந்தெந்த பயிர்கள்லாம் வேறு முடிச்சுகள் இருக்கோ, எந்தெந்த பயிர்கள்லாம், அது அகத்தி மரமாக இருந்தாலும் சரி, கிளரிசிடியாக இருந்தாலும் சரி, அல்லது பயிர் வகை பயிர்களான இது பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து, நரிப்பயிறு, இது மாதிரியான பயிர்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேறு முடிச்சுகள் இருக்கும். அந்த வேறு முடிச்சுகளில் வந்து இருக்கிற நுண்ணுயிர்கள் காற்றில் இருக்கிற தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரியான பயிர்கள் நம்ம அதை பயன்படுத்த முடியும். எப்போ ஒரு 7 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தென்னந்தோப்புகளில் 7 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 20 ஆண்டுகள் வரை பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்தினுடைய வாலிப வயது. அது ஒரு அந்த நிலத்தை முழுக்க ஓரளவுக்கு வந்து நல்லா அதை ஆக்கிரமிப்பு பண்ணி நல்லா வளர்ந்து வந்துகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அதிகமான உள்ளார ஊடுபயிர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அப்போ என்ன செய்யலாம்னா, நிலத்தை வளமூட்டக்கூடிய பசுந்தாள் உர பயிர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி, தக்கப்பூண்டு, இதெல்லாம் பசுந்தாள் உர பயிர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை பயன்படுத்தலாம். நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அந்த மாதிரியான பயிர் பயிர்களை வந்து நிலத்தில் போட்டு உயிர் மூடாக்கா பயன்படுத்தி நிலத்தை வளமூட்டுவதற்கும் பயன்படுத்தலாம். நம்ம தான் சும்மா விட்டால் தானே அதில் வந்து களைகள் அதிகமாக இருக்குங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருந்தால், ஒரு பழமொழி சொல்லுவோம், நல்லெண்ணெய் கற்க அல்லெண்ணெய் போம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு தோட்டத்தை வந்து நல்ல விஷயங்களில் தோட்டத்தில் நம்ம வச்சு வளர்த்திட்டோமாவே அங்கே வேறு அந்த புல், பூண்டு, பார்த்தினி மாதிரியான களை செடிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத போயிடும். அதனால் அந்த மாதிரியான ஏதாவது பயிர் வகை பண்ணிக்கலாம். அப்புறம் கால்நடைகள் நம்ம பண்ணிகிட்ருப்போம். கால்நடைகளுக்கு தேவையான இந்த கோத்திரி, கோஃபோர், கினியா புல், இது மாதிரியான கால்நடைகளான தீவன பயிர்களையும் நம்ம பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க, சோளம், மக்காச்சோளம், இதை மாதிரியான பயிர்கள் நம்ம வந்து தென்னந்தோப்பில் நம்ம வந்து பண்ணும்போது தென்னையினுடைய வளர்ச்சியும் குறையும். அதுக்கு என்ன காரணங்க, இது அதிகப்படியான சத்துக்களை எடுக்கிறதுனால. சில வகை தானியங்கள், சில வகை பயிர்கள், சில வகை மரங்கள் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகமாக எடுக்கிறது தான் செய்யும். ஆனால் சில வகையான பயிர்கள் பார்த்திங்கன்னா எடுக்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கறதுலையும் சளைச்சதில்லை, கொடுக்கவும் அதிகமாக செய்யும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பயிர் வகை பயிர்கள் மண்ணில் எவ்வளோ சத்துக்கு எடுக்கோ அதை விட அதிகமாக திருப்பி கொடுக்குது. நிலக்கடலை மாதிரியான பயிர்களும் சரி, அல்லது பயிர் வகை பயிர்கள், கிளரிசிடியா மாதிரியான மரம், அகத்தி மாதிரியான மரங்களும் அதே மாதிரி தான் மண்ணிலிருந்து சத்துக்களை எடுக்கிறத விட கொடுக்கறது அதிகமாக திருப்பி கொடுக்குது. அதனால் அந்த மாதிரியான பயிர்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். தென்னந்தோப்புகளில் உங்களுக்கு எங்கெங்கே இடைவெளி இருக்கோ அங்கே இலை உதிர் மரங்கள் இருக்குங்களா, அதோட நல்லா வளர்ந்து இருக்கும்போது, இப்போ நீங்கள் இந்த இதை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கோகோ மரம், கோகோ தான். அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும், இலைகள் அகலமாக இருக்கும், இலை வருடம் முழுக்க உதிர்த்திக்கிட்டே இருக்கும். கீழே வந்து இலை அருமையான ஒரு மூடாக்கு,
நல்லா மல்ச்சிங் வந்து மூடாக்கு ஆகிட்டு இருக்கோம். அந்த மூடாக்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு களையே வராது. அந்த மூடாக்கு இருக்கிற இடத்துல களை மட்டும் இல்லை, ஈரப்பதமும் நல்லா காத்துக்கும். அது நாளடியில் மக்கி எருவாக ஆகுது. அது மட்டும் இல்லை, அதனுடைய வேர்கள் நல்லா ஆழமாக போகிறதுனால நிலத்தில் கீழே அடிமட்டத்தில் நம்ம தென்னைக்கோ அல்லது மற்ற பயிர்களுக்கோ கிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய கனிமங்களை மேலே இலையில் கொண்டு வந்து அந்த பயிர்கள் அந்த தாவரங்கள் சேகரித்து அந்த இலைகள் எப்போ உதிருதோ அப்போ அந்த மேல் மட்டத்துக்கு அந்த சத்துக்களை கொண்டு வந்து சேர்த்துது. அந்த மாதிரி ஒரு மரவகை பயிர் தோட்டத்தில் இருக்கும்போது அதனுடைய இலைப்பரப்பில் சேகரிக்கிற சத்துக்கள் அந்த மண்ணுக்கு மேலே வரும்போது அது மக்கி சல்லிவேர்களை மட்டுமே கொண்ட பயிர்கள், அது மிளகாகட்டும் அல்லது பாக்கு, தென்னை, இந்த மாதிரியான பயிர்கள் ஆகட்டும், இதெல்லாம் சல்லிவேர்கள் அதிகமாக, இது வந்து ஆணிவேர் பயிர்கள் இல்லைங்களா, இந்த பயிர்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வகையில் வந்து அந்த மாதிரியான இலையுதிர் மரங்களையும் நம்ம பயன்படுத்த முடியும்.